ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் 393வது நாமா ஓம் ஸ்ரீ பிரபாவத்யை நமஹ ஓம் என்பதாம். கல்பாந்த உதித சண்ட பானு விலசத் தேக பிரபா மண்டிதா காலாம்போத சமான குந்தலபரா காருண்ய வாராம் நிதி காதி வர்ணாங்கித மந்திரராஜ விலசத் கூட்டத்ரயோபாசிதா ஸ்ரீசக்கர அதி நிவாசினி விஜயதே ஸ்ரீராஜராஜேஸ்வரி. ஸ்ரீ திரிபுரசுந்தரி விஜய ஸ்தோத்திரத்தின் முதல் ஸ்லோகம் இது. அம்பாள் எப்படி இருப்பாள்? கற்பனை கெட்டாதது என்ற பதிலை மனமே தந்தது. இந்த ஸ்லோகம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியாக ஸ்ரீ நகரத்தில் ஸ்ரீ சக்கரத்தில் காட்சி அளிப்பதை தரிசனம் செய்யும் பாக்கியம் பெற்ற யோகிகள் சொன்னது. அம்பாளின் ஒளி கல்பாந்த உதித சண்ட பானு, யுகத்தின் முடிவில் தோன்றும் கதிரவனின் ஒளியை மிஞ்சக்கூடியது. அவளது தேக காந்தி, தேகப்பிரபா அப்பொழுது தோன்றும் கரிய மேகங்கள் போன்றது. அவளது கரிய கூந்தல் முடிக்கற்றை க என்று ஆரம்பிக்கும் 16 எழுத்து மந்திரமாக ஷோடசி மந்திரமாக ஜொலிப்பாள் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி. ஸ்ரீ சக்கரத்தில் விளங்குபவளும் அவளே. அவளுக்கு விஜயதே, வெற்றிதான் எப்பொழுதும் என்கிறது இந்த ஸ்லோகம். பிரபா என்பது ஒளிக்கற்றைகள், பிரபாவதி என்பது ஒளிக்கற்றைகள் அன்னையிடமிருந்து பிறப்பவை என்று பொருள் தரும். என்ன ஒளிக்கற்றைகள்? அதை யார் யார் தரிசித்தனர்? ஆதிசங்கரர் சௌந்தரிய லகரியின் 30வது ஸ்லோகத்தில் தியானம் செய்து அம்பாளாகவே மாறிவிடும் பக்தர்களுக்கு, அதாவது யோகிகளுக்கு அருள் ஒளிக்கற்றைகளாக காட்சி தருபவள். அன்னையின் உருவம் ஒளிமயமானது. அவளது சரணங்களிலிருந்து அருட்பிரவாகம் அல்லது அருள் ஒளிக்கற்றைகளாக வெளிப்படும். அவை 8 சித்திகள், அன்னையை சூழ்ந்திருக்கும் சக்திகள் என்கிறது பாவனோபனிஷத். அணிமா மகிமா, அணுபோல் சிறியது மிக பெரியது. லகிமா கரிமா, மிகச் சிறிய எடை பஞ்சு போல, மிக கனமான மலை போல. பிராப்தி பிராகாமியம், எது வேண்டுமோ அதை வரவழைத்து கொள்ளுதல், எங்கு வேண்டுமானாலும் செல்லுதல். ஈஷித்வ வஷித்வ, அனைவரையும் ஆட்சி செய்யல், தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்தல் என்பதான சக்தி சமூகம் இது. இந்த 8 வித சக்திகளையும் அன்னையின் பக்தன் விரும்புவதில்லை. ஏனெனில் இவையெல்லாம் உலக சுகங்களை அனுபவிக்கத்தான் என்று புரிந்து ஏகாகிர சித்தத்துடன் அன்னையை ஹிருதயத்தில் நிலை பெறச் செய்வர் யோகிகளுக்கு அது முடியும். நமக்கு நாம் வேண்டுவது இதுதான். ஸ்ரீ சுக்தத்தின் 4வது மந்திரம் ஒலித்தது. காம்சோஸ்மிதாம் ஹிரண்ய பிராகாராம் ஆர்திராம் ஜுவலந்தீம் திருப்தாம் தர்ப்பயந்தீம். காம்சோஸ்மிதாம், வேதம் அவள் புகழை உறக்க சப்திக்கின்றதாம். ஹிரண்ய பிராகாரம், ஒளிமயமான தங்கம் போன்ற உருவம் கொண்டவள். ஆர்திராம், தயா க்ஷமா அல்லது கருணை பெருவெள்ளமாக அவளிடமிருந்து பிரவகிக்கும். அதுதான் அவளது பிரகாசம். திருப்தாம் தர்ப்பயந்தீம், தான் நிறைவு அடையும் வரை பக்தர், அதாவது பக்தர்கள் போதும் போதும் அம்மா என்று ஆனந்திக்கும் வரை அருள் ஒளி கற்றைகளால் திருப்திப்படுத்துபவள். அதனால் ஓம் ஸ்ரீ பிரபாவத்யை நமஹா என்று வழிபடுவோம். குருஜி பாட்டம்மாவிற்கு நமஸ்காரம். பிரியமுடன் சந்திரா.